பொத்தப்பி என்னும் நாட்டில் உடுப்பூர் என்னும் ஊரில் நாகன் என்பவன் வேடர்குலத் தலைவனாக இருந்து மக்களைக் காத்து வருபவன். தத்தை அவன் மனைவியாவாள். நீண்ட காலமாகப் பிள்ளை பேரில்லாமல் இருக்கவே முருகனை வேண்டி விழா எடுத்தனர். அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட முருகன் அருள் புரிந்தான். அவர்களுக்கு அழகான வலிமை மிக்க ஆங்குழந்தை பிறந்தது. நாகன் அக்குழந்தையை தன் கைகளால் தூக்கும்போது தின் என்று இருந்தமையால் தின்னன் என்று பெயரிட்டான். தின்னன் வளர்ந்து குல மரபிற்கேற்பவில் அம்பு, ஈட்டி, வாள் முதலான போர் பயிற்சிகளைக் கற்றுச் சிறப்படைந்தான். நாகன் முதுமை காரணமாகத் தன் பதவியினைத் தன் மகனாகிய தின்னனிடம் தந்து நாடாளும்படி பட்டம் சூட்டினான். இதனைக் கண்டு தேவராட்டியும் வந்து நலம் சிறக்க என வாழ்த்திச் சென்றாள். ஒரு நாள் தின்னன் நாணன், காடன் ஆகிய நண்பர்களோடு வேட்டையாடச் சென்றார். வேட்டைக்காக விரித்த வலைகளை அறுத்துக் கொண்டு ஒரு பன்றி மட்டும் ஓடியது. விடாது துரத்திச் சென்று புதருள் மறைந்த அந்தப் பன்றியைத் தின்னன் தம் குறுவாளால் வெட்டி வீழ்த்தினார். இதனைக் கண்ட நண்பர்கள் வியந்து தின்னனின் வலிமையைப் பாராட்டினார்கள். அருகே ஓடும் பொன்முகலி ஆற்றையும் வானாளாவ நிற்கும் காளத்தி மலையையும் கண்டு வியந்தார் தின்னன். இதனைக் கண்ணுற்ற நாணன், இம்மலையின் மீது குடுமித்தேவர் இருக்கிறார், அவரைக் கும்பிடலாம் வா என்றான். மலை ஏறும்போது தின்னனுக்கு மட்டும் புதுவிதமான இன்பமும் உணர்வும் ஏற்பட்டன. குடுமித்தேவருக்கு சிவகோசரியார் என்பவர் ஆகம விதிமுறைப்படி பூசை செய்வதனை நாணன் மூலம் அறிந்தார். மலையேறிய தின்னன் குடுமித்தேவரைக் கண்டவுடன் அவரை வணங்கியும் கட்டித் தழுவியும் ஆடினார், பாடினார். நண்பன் காடன் ஆற்றங்கரையில் தீயில் இட்டுப் பக்குவப்படுத்திய இறைச்சியைத் தன்னுடைய ஒரு கையில் எடுத்துக் கொண்டார். மறு கையில் வில் இருந்ததால் வாய் நிறைய ஆற்று நீரையும் அருகில் இருந்த மரத்தின் மலர்களைத் தலையில் செருகியும் கொண்டு வந்தார். குடுமித்தேவருக்குத் திருமஞ்சனமாகத் தன் வாய் நீரையும் அமுதமாகப் பன்றி இறைச்சியினையும் தலையில் சூடிய மலரை வழிபாட்டு மலராகவும் இட்டு மகிழ்ந்தார் தின்னனார். பின் இரவு முழுவதும் வில்லேந்திக் காவல் புரிந்தார். காலையில் குடுமித்தேவருக்குத் திருவமுது தேடி வரப் புறப்பட்டார். வழக்கம் போல பூசை புரிய வந்த சிவகோசரியார் இறைவன் மீதிருந்த இறைச்சி முதலானவற்றைக் கண்டு வருந்தினார், புலம்பினார். பின் அவற்றை நீக்கித் தூய்மை செய்து பூசனை புரிந்து சென்றார். அடுத்து தின்னனாரும் வந்து இறைச்சி முதலானவற்றை வைத்து வழிபட்டார். மறுநாளும் இறைச்சி முதலானவை இருப்பது கண்டு வருந்திச் சிவகோசரியார் இறைவனிடம் முறையிட்டு வீட்டிற்குச் சென்று உறங்கினார். அவரது கனவில் சிவபிரான் தோன்றித் தின்னனாரின் அன்பு வழிபாட்டை நாளை மரத்தின் மறைவில் நின்று பார்ப்பாயாக என்று கூறி மறைந்தருளினார். 6ஆம் நாள் திருக்காலத்தி நாதர் தின்னனாரின் அன்பின் பெருமையைக் காட்ட வலக்கண்ணில் இருந்து உத்திரம் பெருகும்படிச் செய்தார். அதனைக் கண்ட தின்னனார் செய்வதறியாமல் திகைத்தார். பின் தம் கைகளால் துடைத்தாலும் பச்சிலை இட்டாலும் நிற்கவில்லையே என வருந்தி நின்றபோது ஊனுக்கு ஊன் என்ற பழமொழி அவரது நினைவுக்கு வந்தது. உடனே தம் வலக்கண்ணை அம்பினால் அகழ்ந்து எடுத்து அப்பினார். உத்திரம் நின்று விட்டது. இதைக் கண்டு மகிழ்ந்து ஆடினார். சிவபிரான் இடக்கண்ணிலும் உத்திரம் பெருகும்படிச் செய்தார். தம் இடக்கண்ணையும் பெயர்த்து எடுத்து அப்பினால் உத்திரம் நின்றுவிடும் என்று உணர்ந்தார். தம் மறு கண்ணையும் பெயர்த்துவிட்டால் இறைவனின் இடக்கண்ணைச் சரியாகக் கண்டறிய முடியாது என்பதால் அடையாளத்துக்காகத் தம் காலின் பெருவிரலை இறைவனின் உத்திரம் பெருக்கும் கண்மீது ஊன்றிக் கொண்டார். அம்பினால் தம் இடக்கண்ணைப் பெயர்க்கத் தொடங்கினார். உடனே காலத்தி நாதர் நில்லு கண்ணப்ப என்று 3 முறை கூறித் தின்னனாரைத் தடுத்தருளினார். இதனைக் கண்ட சிவகோசரியார் தம்மை மறந்து சிவன் அருளில் மூழ்கித் திளைத்தார். அன்று முதல் இறைவனுக்கே தம் கண்ணைப் பிடுங்கி அப்பியதால் தின்னனார் கண்ணப்பர் என்று அழைக்கப்பட்டார்.